இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கிறது வந்து கண்டிப்பா ஈஸி கிடையாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ஒரு 3 ஹவர்ஸ் வாசிக்கிறேன்னா வாசிச்சு நான் முடிச்சுட்டு ஸ்டாப்பா? நான் ஸ்டாப்பா இல்ல. கேப் விட்டு வாசிச்சு முடிச்சதுக்கு புரியுது. நான் கேக்குறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஆமா இருக்கும் 3 இல்லையா? ஹவர்ஸ் இருக்கும். அது நான் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என் கைய பார்த்தா ஒரே ஃபுல்லா காய்ச்சி போயிருக்கும். ஒரு மாதிரி அங்க அந்த இடத்த வந்து டச் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அத ஹாட் வாட்டர்ல வச்சு அப்புறம் தான் எனக்கு வந்து நார்மல் ஆகும். இப்போ வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சூப்பரா வாசிப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளால வாசிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்றப்ப அவங்க ஒரு சின்ன அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு இந்த கையில இருக்க வலி அது எல்லாமே நமக்கு போயிடும். கலைஞர் தாத்தா வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. நான் உங்கள்ட்ட பேசினேன். இந்த மாதிரி வந்து பெண்கள் எந்த துறையில என்டர் ஆனாலுமே அந்த துறையின் பார்வை வந்து ஆழமாக்கப்படும் அப்படின்னு தாத்தா சொன்னாங்க. அது வந்து இந்த ஃபீல்ட்ல எனக்கு இன்னும் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு மோட்டிவேஷனலா இருந்துச்சு. சோ அது சொல்லி பாராட்டினாரா? ஸோ கலைஞரே பாராட்டியிருக்காரு அப்படிங்கும்போது எப்படி இருந்தது? ஏன்னா அப்போ இருந்த புரிதலை விட இப்போ நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ரொம்ப இல்லையா? சந்தோஷமா இருந்துச்சு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கிறது வந்து கண்டிப்பா ஈஸி கிடையாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ஒரு 3 ஹவர்ஸ் வாசிக்கிறேன்னா வாசிச்சு நான் முடிச்சுட்டு ஸ்டாப்பா? நான் ஸ்டாப்பா இல்ல. கேப் விட்டு வாசிச்சு முடிச்சதுக்கு புரியுது. நான் கேக்குறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஆமா இருக்கும் 3 இல்லையா? ஹவர்ஸ் இருக்கும். அது நான் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என் கைய பார்த்தா ஒரே ஃபுல்லா காய்ச்சி போயிருக்கும். ஒரு மாதிரி அங்க அந்த இடத்த வந்து டச் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அத ஹாட் வாட்டர்ல வச்சு அப்புறம் தான் எனக்கு வந்து நார்மல் ஆகும். இப்போ வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சூப்பரா வாசிப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளால வாசிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்றப்ப அவங்க ஒரு சின்ன அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு இந்த கையில இருக்க வலி அது எல்லாமே நமக்கு போயிடும். கலைஞர் தாத்தா வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. நான் உங்கள்ட்ட பேசினேன். இந்த மாதிரி வந்து பெண்கள் எந்த துறையில என்டர் ஆனாலுமே அந்த துறையின் பார்வை வந்து ஆழமாக்கப்படும் அப்படின்னு தாத்தா சொன்னாங்க. அது வந்து இந்த ஃபீல்ட்ல எனக்கு இன்னும் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு மோட்டிவேஷனலா இருந்துச்சு. சோ அது சொல்லி பாராட்டினாரா? ஸோ கலைஞரே பாராட்டியிருக்காரு அப்படிங்கும்போது எப்படி இருந்தது? ஏன்னா அப்போ இருந்த புரிதலை விட இப்போ நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ரொம்ப இல்லையா? சந்தோஷமா இருந்துச்சு.